Hi, my dear beautiful peoples and my beautiful viewers. Good morning. Who's this? Who's this? Hmm? The prophecies of Nostradamus. The prophecies of Nostradamus. நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நான் அவரை பற்றி ரியாலிட்டி என் சேனலில் போட்டிருக்கேன். அற்புதமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பெரிய 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 விஷயங்களை எல்லாம். ஆமாம், 1503 1503 டு 1559 ஐ திங்க் கிபி. தட் மீன்ஸ் ஒரு 600 வருஷத்துக்கு நான் பாருங்கள், என் வீடியோவில் பாருங்கள். எனக்கும் மெமரி லாஸ் இருக்கும்ல, அதனால் போய் பாருங்கள். அங்கங்கே நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ கூட இதில் கூட இடையில வரும். ஸோ ஆமாம், என்ன நடக்கும் எதிர்காலத்தில்? என்ன நடக்கும் எதிர்காலத்தில்? அதான் பாருங்க, சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். உலக பெரும் தீர்க்கதரிசியான நாஸ்ட்ராடமஸ் உலக நாடுகளிலும் அதை ஆளும் மன்னர்கள் இடத்திலும் ஆமாம் நடந்த நல்ல விஷயங்கள் இப்போ அவர் சொல்லியிருக்காரு. சென்ற அத்தியாயத்திலலாம் நம்ம பார்த்துருக்கதான் சொல்கிறேன். நான் 100-200 வீடியோ போட்டிருக்கேன், போய் தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 75 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வால் நட்சத்திரம் இனம் காமெட். அதை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்தது. அந்த ஒரு நாள் எவ்வளோ புக்ஸில் வந்துருக்கு. பாவம், நீங்கள் என்ன செய்வீங்க, படிக்கிறது வரையாது. மக்கு மரம் மண்டைங்க. இப்போட நம்ம அரசியல் அமைப்பு எல்லாம் மாறப்போகுது. எல்லாம் டோட்டலி இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச். எல்லாம் மாறப்போகுது. பிரியாணி எல்லாம் இனிமேல் கிடக்காது, அது மட்டும்தான் இருக்குது. பிரியாணி வாங்கலாம். பிரியாணி 5 வருஷத்துக்கு ஒரு பிரியாணி கொடுப்பாங்க. அப்புறம் 500 1000 காசு கொடுப்பாங்க. அப்புறம் கோட்ரு எல்லாம் நீ எடுக்காது. எல்லாம் வாங்கி துண்ணு குச்சி பெத்த பிள்ளைங்களையே கொண்டுட்டிங்கடா. அப்பா ஆத்தா பண்ண பாவம் பிள்ளைங்களை சேருன்னு நீ தானே சொல்கிற. அதான் நடக்குதுல்ல, உன் கண் எதிரியும் புள்ள ஓடி போகுது. உண்மையாக கை தருது. எல்லாம் மிக கொடுமையான அளவில் இந்த நாடு போனதுக்கு காரணம் மக்கள். உங்களுக்கு முடிவு வரும் வேலை இது. நான் ஏன் இவ்வளோ கோபவர்க்கமாக இருக்கிறேன்னா, நான் உன்னினம் அல்ல, இயற்கையின் பிள்ளை. இயற்கையை வஞ்சித்தவர்களை இயற்கை எத்தனை நாளைக்கு மன்னித்து கொண்டு இருக்கும். அதான் வைக்குது எல்லாருக்கும் ஆப்பு. சரி, கொஞ்சம் ஆப்பை பற்றிலாம் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. 75 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வால் நட்சத்திரத்தை ஹாலி என்பவர் கண்டுபிடித்தார். அந்த வால் நட்சத்திரம் பற்றி, அந்த ஹாலி இருக்குல்ல, அந்த வால் நட்சத்திரம் இருக்குல்ல, அதை பற்றி நாஸ்ட்ராடமஸ் கொடுக்குறார். எப்போ 600 வருஷத்துக்கு முன்னாலும் சொல்லிட்டார். 600 இயர்ஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அந்த விண்மீன் தோன்றிய ஆண்டுகளும் அதன் விளைவுகளும் அவரால் விவரிக்கப்பட்டுள்ளன. எங்கேயா நியூஸ் படிக்க மாட்டேறேன். பேர் 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழில். 8 பேர் நியூஸ் படிக்கிறதில்ல, வெறும் 8 பேர். 8 கோடி பேர் தான். 8 கோடி பேரில் 8 பேர் உள்ள நியூஸ் படிக்கல தான். நீ இருந்தா என்ன, செத்தா என்ன? செத்துப்போ. ஆமாம் செத்துப்போடா. உங்களை மாதிரி அயோக்கிய பசங்களால் நல்லா படித்தவன், திறமை உள்ளவன் பிழைக்க முடியல. கொன்னுட்டிங்கடா, அவங்களெல்லாம் கொன்னுட்டிங்க. அயோக்கிய ராஸ்கல்ஸ். நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனம், பித்தளாட்டனம், முடிச்ச ஒருத்தனம், முள்ள மாறித்தனம், பித்தளாட்டம், வாங்கி துண்ணுறது, ஒரு இழவும் தெரியாமல் நல்லவர்களை கொன்று விட்டீர்கள். அதுக்கு தான் மொத்த
ரத்தம் உங்களை வேட்டையாட போகுது பாரு, என்னெல்லாம் நடக்க போகுது பாரு பாரு. அப்புறம் கேளு. ஹிட்லர் தன் இறுதி காலத்தில் பெர்லினில் ஒரு சுரங்க அறையில் பதுங்கி இருப்பான் என்பதை முன்கூட்டியே குறிப்பிடுகிறார். எங்கே பெர்லினில் ஒரு சுரங்க அறையில் ஒளிஞ்சிக்கின்னு இருப்பான் ஹிட்லர், அது எப்பயோ அவர் சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன, மேண்ட் கோல்பிய சகோதரர்கள் ஒரு கூண்டு செய்து வெப்ப வாயுவை அடைத்து விண்ணில் முதல் பறக்க விட போவதை முன்னதாக சொல்கிறார். பெலூனு, காற்று பலூன், அது எப்பயோ சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய எதிர்கால கணிப்புகள் சாதாரணமானவை அல்ல. எதிர்காலம் மீன்ஸ் வாட்? இப்போ நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பி நவ். எஸ், வெயிட் அண்ட் சீ. பாரு, திமுக ஆட்சி இப்போ ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போச்சுல. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும் மாறும் மாறும். ஒத்த மேலே ஒத்த, அடி மேலே அடி, ஃபுல்லாக வாங்க போகிறீங்க. யார்? மக்கள் 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 ஆட்சி என்பது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட இருக்குது. இங்கே ஓசி காசை வாங்கி வச்சுக்கிட்டு அவனை உயர்த்தி விட்டுட்டு, அவனை திருட விட்டுட்டு, அவனை அயோக்கியத்தனம் விட்டுங்க. குற்றவாளி யார் தெரியுமா? குற்றம் செய்ய தூண்டுபவான் இருக்கிறானே அவன் தான் குற்றவாளி. அப்படி என்றால் இங்கே மக்கள் தானா குற்றவாளி. நீங்கள் தானா தூண்டி 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 கலெக்டரை திட்டு பேலாக்கிட்டீங்க. ஐபிஎஸ் எல்லாரையும் திட்டு பேலாக்கி விட்டீங்க. இன்னும் நல்லவன் எவனாவது ஒருவன் இருந்தால் அவனையும் திட்டு பயலாக்கிட்டீங்க. கலவரம் கலாட்டா. வாழைப்பழம் 5 ரூபா வாழைப்பழத்தை ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட 75 ரூபான்றா ஒரு பழம் விற்கிறவ, ரோடு மேலே பழம் விற்கிறவ ஒரு வெள்ளைக்காரன். நாங்கள் அதனால் பார்த்தேன். 75. நான் கேட்குறோம், ஹவ் மச் திஸ் பிளான்டிங் அப்படின்றான். அதுக்கு அது மட்டும் தெரிஞ்சுனா 75 ருப்பீஸ் அப்படின்றது. உலகம் அப்போ நான் அழியாத, அழியும், அழியணும், அழிய வேண்டும். ரைட்டா? சரி, அப்புறம் பார்ப்போம். அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய எதிர்கால அறிப்புகள் சாதாரணமானவர்கள் அல்ல. 3ஆம் உலகப் போருக்கு காரணமானவன் பற்றி குறிப்பிடும்போது அவர் ஆன்டிகிரைஸ்ட் என்று குறிப்பிடுகிறார். 3ஆம் உலகப் போருக்கு காரணமானவன் யார் அப்படின்னா ஒரு ஆன்டிகிரைஸ்ட்னா அந்தி கிறிஸ்து என்று பொருள். சரி, அதை பற்றி பார்ப்போம். ஓரிரு இடங்களில் அவரது பெயரை சொல்லவும் அவர் முயற்சி செய்கிறார். ஆமாம், அவன் பெயர் சொல்கிறதுக்கு கூட அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் அவனது பெயரை தெளிவாக கூறவில்லை. சில விஷயங்கள் அவர் தெளிவாக சொல்லலை. டேட்டு அந்த இடம் இந்த இடம் கரெக்டாக சொல்லலை. தோராயமாக. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் 2ஆம் ஹென்றி காலத்தில் நிறைய சட்ட திட்டங்கள், மத குருமார்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தது. நேரடியாக ஒரு விஷயத்தை சொன்னாக்க தலை வெட்டுருவான். தூக்கிட்டு போய் ஃபுல்லாக கம்பியால் குத்தி மலை மருந்து ஊற்றி விட்ருவான். கொஞ்சம் பயம் அப்படின்னு ஒரு ஜோதிடர், டாக்டர், அவ்வளோதானே, ஆருடம் சொல்பவர், அவ்வளோதானே. ஆனாலும் பயம் இருந்தது அவருக்குள்ளால். ஏன்னா நிறைய விசாரணை குழு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அவர் எப்போ பார்த்தாலும் அவர் பின்னாடி சுற்றி இருந்தானுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு, வர்றாரு, மாந்திரிகம் கீந்திரிகம் ரசவாதம் என்னென்னமோ செஞ்சுன்னு இருந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தார், ஓடினார். ஆமாம், பயந்தார். இந்த மாதிரி நான் நானது பைபிள்னா அந்த மாதிரி. ஆனால் அவர் பயந்தார், ஓடினார் தன் உயிரை காப்பாற்றிக்குள்ள. ஏற்கனவே பாவம் பிளேக் நோயில் பொண்டாட்டி பிள்ளைங்க சொத்து போச்சு. அதை வேறு கிண்டல் பண்ணி கேலி கூத்து வச்சு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களே காப்பாற்ற முடியல. இவன் பெருசாக என்னத்தை கீழே போகிறான் அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு வழி பண்ணி விட்டானுங்க அந்த காலத்துலேயே, 600 வருஷத்துக்கு முன்னாலே. ஸோ இப்படி ஓரிரு இடங்களில் அவனை மாஃபஸ் என்று குறிப்பிடுகிறார். யாரை? அந்த கிறிஸ்துவை மாஃபஸ் என்று குறிப்பிடுகிறார். இது பற்றி உலகம் முழுவதும் விவாதம் நடந்து வருது. யார் அந்த மாஃபஸ், எப்படி இருப்பான், என்னவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறது. பட் தெளிவாயினும் எதுவும் பிடிபடவில்லை. அதே போல் சிலர் அவன் மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றக்கூடும் என்றிருக்கின்றனர். சிலர் அவனை மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றக்கூடும் என்கின்றனர். சரியா? ஸோ இது அந்த மாதிரி எது எப்படி ஆயினும் அவன் வரும் முன்னால் இவன் தான் என்று யூகிக்கவே முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவன் வரும் வரைக்கும் இவன் தான் அது அவனாலையும் சொல்ல முடியாதுன்றான். வருவான் சினிமா படத்தில் எவனாவது வருவான். சினிமா படத்தை சொல்லுவான், நம்ம சினிமா படத்தில் எவனாவது ஒருத்தன் வருவான், வருவான். உங்களை தட்டி கேட்கறதுக்கு எவனாவது ஒருத்தர் வரும். அப்படி நக்கிட்டு இருப்பது வரைக்கும்
சினிமா படம். சரி, இது சம்பந்தமாக நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்கிறார் என்பதை ஒரு சில பாடல்கள் மூலம் காணலாம். இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஏற்கனவே சரிங்களா, 947 பாடல்களை என்னமோ நாஸ்ட்ராடமஸ் இருக்கார். ஒவ்வொரு தொகுதி நம்ம செஞ்சுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்க, போய் பாருங்கள். இட்ஸ் கெட்டிங் லேட், பேசி தொண்டை வலிக்குது. சரி, முதல் தொகுப்பில் 51ஆம் பாடலில் அவர் கூறுகிறார். முதல் தொகுப்பில் 51வது பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம திருவள்ளுவர் மாதிரி தான். திருவள்ளுவர் 2 வரியில் எழுதினார், இவர் 4 வரியில் எழுதியிருக்கிறார். பாடல் அவ்வளோதான். அந்த பாடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துச்சு, போணுச்சு, வந்துச்சு எல்லாமே. இதை வச்சு தான் கோழிக்கு அந்த பைபிளுக்கு அப்புறம் அந்த புக்கு தான் அதிகமாக விதிருக்குதுன்னா அப்போ எவ்வளோ பேர் வாங்கியிருப்பான். எல்லா மொழியிலையும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஞ்சில் தான் அவர் எழுதணும், ஏன்னா அவர் ஃப்ரெஞ்சுக்காரர் இல்லையா. ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்டது, அப்புறம் இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். அப்போ முதல் தொகுப்பில் 51ஆம் பாடலில் அவர் கூறுகிறார், The head of Aries, Jupiter and Saturn, eternal God, what changes then the bad times will return again after a long century. What turmoil in France and Italy. மறுபடியும் படிக்கிற பாருங்க. The head of Aries, Jupiter and Saturn, eternal God, what changes then the bad times will return again after a long century. What turmoil in France and Italy. அப்போ அது மேஷம் ஜூபிடர், அதான் மேஷத்தின் உச்சத்தில் வியாழனும் சனியும் வர. என்னது? மேஷத்தின் உச்சத்தில் வியாழனும் சனியும் வர. அறிவற்ற இறைவா, என்ன அபார மாற்றங்கள்! பின் திரும்பவும் தீய நேரம், நெடிய நூற்றாண்டு கழித்து எத்தனை குழப்பங்கள் நேரும் பிரான்சிலும் இட்டாலியிலும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? மேஷத்தின் உச்சத்தில் வியாழனும் சனியும் வர, அழிவற்ற இறைவா, என்ன அபார மாற்றங்கள்! பின் திரும்பவும் தீய நேரம், நெடிய நூற்றாண்டு கழித்து எத்தனை குழப்பங்கள் நேரும் பிரான்சிலும் இட்டாலியிலும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சனியும் அது அங்கே இங்கே கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்காங்க. சனியும் வியாழனும் மேஷத்தில் ஒன்று சேர்ந்தன. 1792 டிசம்பர் 13. அதன் பின்பு இட்டாலியும் பிரான்ஸும் படாத பாடுபட்டன. நான் எப்போது 1792 டிசம்பர் 13. அதன் பின்பு இட்டாலியும் பிரான்ஸும் படாத பாடுபட்டன. ஸ்பெயினின் அரச பரம்பரை வாரிசு சண்டை லூயி 13 நாள் ஏற்பட்டது. பிரான்சில் பெரும் புயற்சி, அப்புறம் குழப்ப நிலை, நெப்போலியனின் எழுச்சி ஆகியவை ஏற்படுகின்றன. 1802 இட்டாலியை வென்ற நெப்போலியன் அதன் தலைவனாகவும் தன்னை பிரகடனம் செய்து கொள்கிறார். லூயி 13 ரைட்டா. இதே மாதிரி கிரக சேர்க்கை 1995 செப்டம்பரில் நிகழப்போகிறது என்பது அவரின் வாக்கியம். 1995 தஸ்மின்ஸ் கடந்த காலம். வான்வழி போர் பற்றி அவர் கூறுகிறார். வான்வழி போர் பற்றி கூறுகிறார். At night they will think they have seen the sun. At night they will think they have seen the sun. When they see the half big man, night screams, battle seems party in the skies. The brood beasts will be heard to speak. மறுபடியும் படிக்கிற பாருங்க. At night they will think they have seen the sun. When they see the half big man, night screams, battle seems party in the skies. The brood beasts will be heard to speak. சரியா? இரவில் சூரியனை காண்பதாகவே அவர்கள் நினைப்பர். அந்த அவரை பற்றி மனிதனை காணும்போது சத்தமும் ஓலமும் யுத்தமாய் வீண்வெளி போர் கொடிய மிருகங்களின் கர்ஜனை போல் கேட்கும். இது முதல் தொகுப்பில் 64வது பாடலில் இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. முதல் தொகுப்பில் 64வது பாடல் வான்வெளி போர் பற்றி அவர் விவரிக்கும் இப்பாடல், இரவில் சூரியன் போல் வானில் ஒளி பிழம்புகளும் மிருகங்களின் உருமல் போல் வானில் சீற்றங்களும் கேட்கும் என்கிறது. இவை விமானங்கள், ஏவுகணைகள் ஒன்றோடு ஒன்று சீரும் மோதும் வெடிக்கும் ஒளிகளாக இருக்கலாம். ஹாஃப் பிக் மேன் என்பது
மனிதன் விண்வெளி உடையுடன் மூக்கில் நீளம் மாஸ்க் ஹெல்மெட் அணிந்து வருவது இது பன்றி முகம் போல் அவருக்கு தென்பட்டிருக்கலாம். எப்படி பன்றி முகம் போல் அவருக்கு தென்பட்டிருக்கலாம். 16ஆம் நூற்றாண்டின் பின்னாலே நிகழும் வான்வெளி போர் அவர் கண்ணில் தென்பட்ட காட்சி அவர் புரிந்து கொண்ட விதம் இதுவென வல்லுநர்கள் யூகிக்கின்றனர். ரேடியோ கட்டளைகள், விமான சீற்றல்கள், பல மிருகங்களின் ஒலி போல் அவர் காதில் விழுந்திருக்கும் என ஊகிக்கப்படுகிறது. எப்போ 16ஆம் நூற்றாண்டின் பின்னாளில் நிகழும் வான்வெளி, 16ஆம் நூற்றாண்டு அது அவர் வாழ்ந்த காலங்கள். ஆமாம், இதிலெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவர் வாழ்ந்த காலம்தான். அவர் 1503 தான் அவர் பிறந்தார். 1559 அவர் இறந்தார். உள்ளே இருக்கும் கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். நமக்கு பிகாஸ் நான் அவரை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவர் வாழ்ந்த காலம் தான். ஆமாம், அவர் வாழ்ந்தது 1503 முதல் 1556 வரை. அங்கே 56ன்னு போட்டிருக்கு, இன்னொரு புக்கில் 59ன்னு போட்டிருக்கு. சரி, இருக்கட்டும். அது பாய்மர கப்பல், கரெக்டு தான். 1006 ஹென்றி தான் 1569. ஹென்றி, 2வது ஹென்ரியில் அவங்க ஒய்ஃப் பேர் கூட கேத்ரின் சம்திங். அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சாவறது அவர்கிட்டயே போய் சொன்னார் அவர். கரெக்ட், இவர் 66, அவர் தான் 69. சரியா? அது பாய்மர கப்பல்கள் காலம். கத்தி, ஈட்டி, வில் சண்டைகளே அப்போது மிகுதியாக இருந்தன. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவரிடமிருந்து அதீத ஞானம் அவருக்கு எதிர்கால காட்சிகளை தென்பட வைத்துள்ளது. ஆமாம், அந்த காலத்தில் தான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். மரத்தில் தூங்காமல் கொள்ளாமல் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுவார். இந்த ரசவாதம் சொல்லிட்டு இந்த இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட போய் என்னென்னமோ கற்றுக்கினார். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. போய் பாருங்கள், அவர் புத்தகத்தோடு தான் இருக்குல்ல, போய் வாங்கி படிங்க. அப்புறம் சண்டைகளே அப்போது மிகுதியாக இருந்தன. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவரிடமிருந்து அதீத ஞானம் அவருக்கு எதிர்கால காட்சிகளை தென்பட வைத்து உள்ளது. ஆனால் அவரால் அது என்னவென்று கூட விலக்கி கொள்ள முடியவில்லை. அதனால் தான் பார்த்த தோற்றம், கேட்ட சப்தம் இவற்றை பற்றி மட்டும் குறிப்பிடுகிறார். ஆமாம், நிறைய விஷயங்கள் இப்போ இங்கேயும் நிறைய பேர் எனக்கே தோணுது நிறைய விஷயங்கள். ஆமாம், ராத்திரியில் தூங்க முடியாது. கண்டதெல்லாம் வரும், என்னென்னமோ வரும். எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். நான் ஒருத்தர் நின்று இருப்பேன். என்னென்னமோ அது எதுக்கு? நான் ஜோசியக்காரண்ணா. ஆமாம், நான் அப்புறம் எனக்கும் ஒரு பட்டம் கட்டுவானுங்க. எலி ஜோசியக்கார், பூனை ஜோசியக்கார், குருவி ஜோசியக்கார், பாத ஜோசியக்கார், மூஞ்சிங்க மகர காட்டிங்களா ஜோசியம். சரி, இதோ மற்றொரு பாடல். Whether fish that travels over both land and sea is cast up onto the shore by a great wave. Its shapes foreign, smooth and fretful from the sea. The animals soon reach the walls. மறுபடியும் படிக்கிறத பாருங்க. With the fish that travels over both land and sea, it casts up the shore by the great wave. Its shapes fasten, smooth and frightful from the sea. The animals soon reach the walls. என்ன போட்டிருக்கு? நிலத்திலும் கடலிலும் பயணம் செய்யும் பெரிய மீன் பேர் அலைகளோடு கரையில் தாவும். அது பார்க்க மென்மையாய் பயங்கரமாய் தெரியும். எதிரிகள் கடலிலிருந்து கிளம்பு சுவரை வந்தடைவர். அதாவது என்னன்னு சொல்கிறாருன்னா, சப்ராக் ஏவுகணை. அது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சப்மரீன் பற்றி சொல்ல வர்றார். இது ஏறக்குரிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்தப்படும் சப்ராக் ஏவுகணையை குறிப்பதாக சொல்லலாம். கடலடி வழியாக கப்பல் கரை நெருங்க அதிலிருந்து ஏவுகணையானது நீரை கிழித்து கொண்டு பாய்ந்து இலக்கை தகர்க்க எதிரிகள் கப்பலில் இருந்து கரையேறி விரைவதை அவர் விவரிக்கிறார் என்று கருதலாம். இந்த பாடல் முதல் தொகுப்பில் 29ஆம் பாடலாக, இது முதல் தொகுப்பில் 29வது பாடலாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 2ஆம் தொகுப்பில் 89ஆம் பாடலில் நாஸ்ட்ராடமஸ் கூறுவது ஏறக்குறைய இன்றைய சூழ்நிலை விவரிப்பது போல்
உள்ளது. இன்றைய சூழ்நிலை மீன்ஸ் வாட் திஸ் டைம். ஓகேவா? 2ஆம் தொகுப்பில் 89ஆம் பாடல் முடிஞ்ச அந்த புத்தகம் வாங்கி போய் படிங்க. பாடலில் நாஸ்டாமஸ் கூறுவது ஏறக்குறைய இன்றைய சூழ்நிலையை விவரிப்பது போல் உள்ளது. One day two great leaders will be friends. The great power will be soon grow. The new land will be at the height of its power. The man at bread, the number is reported. இந்த மறுபடியும் படிக்கிற பாருங்க. One day two great leaders will be friends. The great power will be soon grow. The new land will be at the height of its power. The man at bird, the number is reported. இது என்ன அவங்க எப்படின்னா ஒரு நாள் இரு பெரும் தலைவர்கள் நண்பர் ஆவர். அவர்கள் சக்தி மேலும் பெருகும். புதிய நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும். ரத்தத்தின் மனிதனுக்கு நாட்கள் எண்ணப்படும். யாரை பற்றி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும், பட் நான் அவ்வளோ கரெக்டாக சொல்ல வரல. அவங்க என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் அப்படி படித்ததில் பிடித்தது அவ்வளோதான். படித்ததில் பிடித்தது பார்த்துமா படிச்சுமா சொந்தமாக போயிட்டு இருக்கணும். யார் சொந்த கருத்தை எல்லாம் கேட்காதீர்கள், நொந்து விடுவீர்கள். வண்டியாக எழுதி போட்டி வச்சுருக்கேன். பட் நான் அவங்கக்கிட்ட படிக்கவும் மாட்டேன், படித்து சொல்லவும் மாட்டேன். அது அப்படியே மக்கி மண்ணோடு போகட்டும். நான் எழுதியவைகள் என் சொந்த கருத்துக்களை சொல்வதில்லை. எப்பொழுதுமே யாராவது சொன்னது தான் நான் அப்பப்போ இப்படி படித்து அப்படி கொஞ்சம் கோவமாக அப்படி சொல்கிறது. ஓகே, 3ஆம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ரஷ்யாவும் அல்லது சீனாவும் ஓரடியில் திறவார்கள். இப்போது நடக்க போகிற விஷயங்கள். அப்போது அந்த இரத்த மனிதனுக்கு இறுதி காலம் நெருங்கு என்கிறார் தீர்க்கதரிசி நாஸ்டாமஸ். ஸோ இந்த காலகட்டம் தான் வரப்போகுது இல்லை. இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு அஸ். 3ஆம் உலக போர் என்பது ரொம்ப தொலைவுலலாம் கிடையாது. ஜஸ்ட் இட் இஸ் இன் அவர் ஹேண்ட். இல்லை இட் இஸ் inside the world in my packetலாம் கிடையாது. What is it? The third world war is in our packet. Third world war is in our packet. நம்ம பேக்கெட்டுக்குள்ளே 3வது உலகப்போர் இருக்கு. ஓகேவா? முறுக்கு தின்னு போ. முறுக்கு நல்ல முறுக்கு. ஆமாம். ஸோ ஓகே. ஆமாம், 3ஆம் தொகுப்பில் 60வது பாடல் கூறுவது throughout Asia. ஆமாம், they will be great prescription. அதான்ப்பா. ஆமாம், ஓகேவா? சரி. ஆமாம். also in Mysia, Lycia and Pamphylia, blood will flow because of the absolution of a young dark man filled with the devil doing. இதில் 2ஆம் வரியில் அவர் கூறியவை ஆசியா மைனர் எனப்படும் மத்திய கிழக்கு நாடுகளை குறிப்பதாக உள்ளது. மனிதனின் செயல்களால் ஆசியா முழுவதும் இரத்த ஆரோடும் என்கிறார். 4ஆம் தொகுப்பில் 50வது பாடலில் அவர் கூறுகிறார், லிப்ரா வில் பி சீயிங் டு region in the west, holding the rules over the skies and earth. None will see the strength that Asia desired until 7 hold the Yarazin சசஷன். நீங்கள் புக்கு வாங்கி படிச்சிங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. இதில் லிப்ரா என்பது துலா ராசியை கொடுக்கிறது. மேற்கில் துலாம் ஆதிக்கம் அதிகரிக்கும். அது வான் வழியையும் தரை வழிகளையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கும். ஒருவர் பின் ஒருவராய் தொடர்ந்து எழுவர் வந்து தாக்கும் வரை ஆசியாவின் பேரழிவை வரும் கண்டில. சரி, ஓகே. அமெரிக்காவில் துலா ராசியின் ஆதிக்கம் அதிகரிக்கும். ஆனால் படிப்படியாக அது கூறிய துவங்கும். கிழக்கு நாடுகளுடன் மேற்கு நாடுகள் நடத்தும் போரில் ஆசியா, வியட்நாம், கம்போடியா, பேங்காக் கடுமையாக பாதிக்கப்படும். அப்புறம் எப்போது இன்னும்ப்பா அது இருக்குது. ஆமாம், இது ஏறக்குறைய நடந்தது என்றும் கருதலாம். ஏற்கனவே நடந்துச்சுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். அல்லது இதை விட கடுமையாக இன்னும் நிகழலாம் என்றும் எண்ணலாம். ஏனெனில் ஏற்கனவே கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து போன்றவை பல ஆண்டு கால பாதிப்புகள் உள்ளன. அப்புறம் 4ஆம் தொகுப்பில் 95ஆம் பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், the rule left you, they will hold it very short time, 3 years and 7 months having passed, they will go to war. The two vessels will rebel against them.
த விக்டர்ஸ் தென் பார்ன் ஆன் மேல்கல் சாயில். சரி, அமெரிக்கன் சாயலில் பிறக்கும்போது இதன் பொருள் இது: பெரு சக்திகள் ஒன்றுபட்டு 3 ஆண்டு 7 மாதம் சென்ற பின்பு போர் துவங்கும். இரு சிறிய ஆசிய நாடுகள் போரை ஒப்புக்கொள்ளாமல் நடுநிலை வகுக்கும். இதில் வெற்றி பெறுபவன் அமெரிக்க மண்ணில் பிறந்தவனாய் இருப்பான். இன்னும் பல பாடல்களில் குடிநீரில் விஷம் கலப்பது பற்றியும் மற்றும் பல விவரங்களை பற்றியும் கூறுகிறார். அந்த வாட்டரில் மலத்தை கலக்கிறான், யாவா குடிக்கிற தண்ணியில் தீய கலக்கிறான். பக்கின் பாஸ்டர்ஸ், மனுஷங்களாயா இவங்க? சரி, இன்னும் பல பாடல்களில் குடிநீரில் விஷம் கலப்பது பற்றியும் மற்றும் பல விவரங்களை பற்றியும் கூறுகிறார். நாஸ்டாமிஸின் கருத்துப்படி 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்து 21ஆம் நூற்றாண்டின் துவக்க ஆண்டுகளுக்குள் 3ஆம் உலகப் போர் மூலம் அதை முன்றிச்சு. அது என்ன மூலம்? I told you, no? What I told you? I told you that is the world, the 3 world, ஆமாம், the third world war is in our pocket. நமது யோபுக்குள் 3ஆம் வார் இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஐயோக்கியர்கள் இவ்வளோ நாசம் பண்ணியிருக்காங்கப்பா. இயற்கையை அழித்து விட்டான், ஏழைகளை அழித்து விட்டான், நல்ல மக்களை அழித்து விட்டான். படிக்கவில்லை, துன்றது, யோசிப்ப, செயினாக இருக்கிறது, தாலியாக இருக்கிறது, குடும்ப வாரிசுகள் இவனுங்களுக்குள்ளேயே ஆட்சி பண்ணிக்கிறது. இன்றைக்கி எல்லாம் இவனுங்களுக்குள்ளேயே நோய் வரும்போது சாப்பிட்றான். ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் சாப்பிட்றான். அவன் குழந்தை குட்டிங்கன்னா சாப்பிடுது. அந்த குழந்தை குட்டிங்க சாப்பிட்றத துடிக்க பார்க்க போகிறேன். சாகணும், நீங்கள் சாகணும். எத்தனை பேர் வேண்டின்ட்டு இருக்கான். ரொம்ப பேர் கோயிலுக்கு போகிறான்ப்பா. எதுக்கு தெரியுமா? எப்போயா உலகம் இந்த அழியும், ஏன்டா இந்த உலகத்தை நான் அழிக்காமல் வச்சுக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு போகிறான். சில திருட்டு பசங்கமாக அந்த சாமிக்கு பங்கு கொடுத்துட்டு, நான் இன்னாரை ஏமாற்றிட்டேன், நாளைக்கு போய் ஏமாற்ற போகிறேன், என்னை காப்பாற்று. எல்லாம் சாவ போகிறீங்க, போங்க, சாகணும். அதுதான் முக்கியம். திட் இஸ் மாயா. என் ஆசை அதுதான். நயவஞ்சகம், துரோகம். பைபிள் சொல்லுது, தன்னை போல் பிறரை நேசிந்து. என்னைக்கு கேட்டாயா? இன்னைக்கு, நேற்று, 3 நாள், காலமாய் ஏமாத்துட்டு துன்றது, ஆட்டைய போடுறது. இப்போ ஆப்பு வந்துருச்சு இல்லை? சரி, இன்னும் பல பாடல்களில் குடிநீரில் விஷம் கலப்பது பற்றி மற்றும் பல விவரங்களையும் பற்றி கூறுகிறார். நாஸ்டாமிஸின் கருத்துப்படி 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 21ஆம் நூற்றாண்டின் துவக்க ஆண்டுகளுக்குள் 3ஆம் உலகப் போர் மூலம். அது பல ஆண்டுகள் நீடிக்கும். அது அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈடுபடும் போராக இருக்குமாதலால் அணுகுண்டு போராக அது இருக்காது. அணுகுண்டு போர் மூண்டால் சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்த உலகமும் படு நாசமாகிவிடும் என்பதால் காலரா, பிளேக் போன்ற கிருமிகள் அடைத்த பாக்டீரியா குண்டுகள் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் பெருமளவில் வீசப்படும். இதனால் எல்லா இடங்களிலும் பெரும் நாசம் விளையும். கடைசியில் பல நாடுகளும் ஒன்றுபட்டு அந்த பயங்கர இரத்த மனிதனை வீழ்த்தும். அதற்கு பின்னால் வரும் காலம் அற்புதமான காலமாக இருக்கும். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு உலகில் யுத்தம் என்பதே இருக்காது. அந்த ஒரே ஒரு யுத்தமே உலகில் உள்ள எல்லா மக்களுக்குமே போர் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை எடுத்து காட்டிவிடும். அதன் பிறகு உலகில் உள்ள எல்லா நாடும் போரை விரும்பது. இதில் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, மொத்த திருட்டு பசங்க, ஆட்ட போட்டவன், அயோக்கிய பண்ணவன், முச்சவிக்கி, முள்ள மாதிரி எல்லாம் டெட். இப்போ நல்லவர்கள் மட்டும் இருப்பார்கள். 3ஆம் உலகப் போருக்கு பின்பு நல்லவர்கள் மட்டும். ஆமாம், அது ஒரு படத்தில் சொல்லுவார். ஆமாம், நல்லவனை சோதிப்போம், கை விட மாட்டான். நல்லவனை சோதிப்போம், கை விட மாட்டான். அந்த மாதிரி தான் கெட்ட பயலும் நல்லா இருக்கிறானுங்க, அரசத்து போடுவானுங்க. நல்ல பசங்க எல்லாமே 3ஆம் உலகப் போருக்கு பின்பு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள். அதனால் நல்லவர்களை கவலைப்படாதீர்கள். கெட்டவரே பேசாமல் நீயே செத்துடு இல்லையா? இந்த வரக்கூடிய இந்த அழிவுகளில் செத்துப்போம். ரைட்டா? அப்புறம் நாஸ்டாமிஸின் கணிப்பின் படி முதலும் கடைசியுமாக நடக்கும் மிகப்பெரிய போர் இதுதான். இதன் முன்னும் சரி, இதன் பின்னும் சரி, இப்படிப்பட்ட போர் நடக்காது. இந்த போரின் விளைவாக உலகம் முழுவதும் கொடிய நோய்களும் ரசாயன ஆயுதங்களால் பாதிப்புகளும் உடற்குறைகளும் நேரடியாக மனித சமுதாயத்தை வாட்டும்.
அதுதான் காலி முடிஞ்சிச்சு கதை. ஜோலி ஜோலி முடிஞ்சிச்சு அதுதான். அடுத்து வரும் நூற்றாண்டுகள் அற்புதமானவை. இந்த காலத்தில் மனித சமுதாயம் அழிவின் கொடுமையையும் அன்பின் மகத்துவத்தையும் உணரும். அதனால் உலகம் முழுவதும் நிம்மதியும் முன்னேற்றமும் மட்டுமே நிகழ்ந்து எப்போ 3ஆம் உலகப் போருக்கு பின்பு நல்லவர்களால் நிகழக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லா தானங்க இருக்கும். அந்த மாதிரி இன்னும் சிலரோ நாஸ்டானஸ் பூமியின் அழிவு பற்றி கூறுகிறதை தவிர அது எந்த வருடம் நடக்கும் என்று குறிப்பிட விளையாடுகள். சிலர் சொல்கிறாங்க நாஸ்டானஸ் உலக அழிவு பற்றி சொல்கிறார், அந்த வருஷம் பற்றி அவர் சரியாக குறிப்பிடலைன்னு சிலர் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சிலரோ நாஸ்டானஸ் பூமியின் அழிவு பற்றி கூறுகிறாரே தவிர அது எந்த வருடம் நடக்கும் என்று குறிப்பிட விளையாட்டுகிறார். இன்னும் சிலர் 3வது உலகப் போருக்கு பின் உலக வாழ்வு அற்புதமாக இருக்கும், ஆனால் 10-12 நூற்றாண்டுகளை நீடிக்கும் என்றும் கிபி 3127 அல்லது 3327 உலகம் அழிவது உறுதி என்றும் சொல்கின்றனர். சிலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரைட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் ஓகே தான், அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும், ஆனால் உலகம் அழிவது என்பது உறுதி. அது எப்போ அழியுனாக்கா கிபி 3127 கிபி 3327 காலி உலகம் ஆங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பாலும் வானிலிருந்து வந்து மோதக்கூடிய ஒரு வால் நட்சத்திரமே இதுக்கு காரணமாக இருக்கும் என்றனர். ஏற்கனவே காமெட் பற்றி சொல்லியிருக்காங்க, புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, நானே கூட படிச்சிருக்கேன். இத்தகைய சாத்தியக்கூறுகள் இருப்பதை விஞ்ஞானிகளும் மறுக்கவில்லை. ஆமாம், இன்னும் 200 ஆண்டுகளிலேயே அப்படி ஒரு வால் நட்சத்திரம் பூமியின் பாதையில் குறுக்கிட இருப்பதையும் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளனர். ஆமாம், அது பூமியின் பாதையில் குறுக்கிட எவ்வளவு வாய்ப்பு உண்டோ அதேபோல் அது விலகிச் செல்லவும் அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளதால் அது குறித்து நம் விஞ்ஞானிகள் அதிகம் கவலைப்படுவதில்லை. எவ்வளோ குயிக்காக வருதுன்ற அது மோதுன்றாங்களோ அதே மாதிரி அது மோதாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இது பற்றி சில ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவனில் கலியுகத்தை முடித்து வைக்க வருகிறது ஒரு காமெட் என்று ஒரு கட்டுரை கூட வெளியே வந்துள்ளது. வால் நட்சத்திரம்னா காமெட் அதான். அதை பற்றி ஆண்டவனில் கலியுகத்தை முடித்து வைக்க வருகிறது ஒரு காமெட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வெளியானதாக கூறப்படுகிறது. இப்படியே விஷயம் போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம் ஸ்விஃப்ட் என்பவரும் டட்டில் என்பவரும் ஒரே சமயத்தில் இந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்ததால் இது ஸ்விஃப்ட் டட்டில் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்தவர்கள் பெயர் என்னவென்றால், ஒருத்தர் பெயர் ஸ்விஃப்ட், இன்னொரு பெயர் டட்டில். அதனால தான் அதுக்கு பேரை வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சுட்டாங்க? ஸ்விஃப்ட் டட்டில் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதேபோல் பிரபஞ்சத்தில் எண்ணற்ற வால் நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றில் ஏதேனும் ஒன்று பூமியை நோக்கி வரலாம். இப்போதே அவற்றை அறிவது சிரமத்தான். ஓகேவா? நிறைய இருக்குது, ஏகப்பட்ட வால் நட்சத்திரத்துக்கு எதை போய் கண்டுபிடிச்சி என்னத்துக்கு இழிக்க போகுது. சரி, உதாரணமாக கோஹாடெக் என்ற ஒரு வால் நட்சத்திரம் 1974-75 காலகட்டத்தில் தென்பட்டது. ரைட்டு, 1974-75 ஒரு வால் நட்சத்திரம் தென்பட்டிருக்கிறது. அது 7500 வருடத்திற்கு ஒரு முறையே வருமா? எவ்வளோ? 7500 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருமா? அதன் வேகமாக மணிக்கு 75,000 மைல் ஸ்பீடில் வருமா? வா, அது என்ன ஸ்பீடோ! இப்படிப்பட்ட வேகமுடைய கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்கள் தொலைநோக்கில் பார்த்தால் கூட தென்படாது. உண்மைதான். அவை நெருங்கும் வரை அவற்றை கண்ணால் காண்பது சிரமம். இப்போ அந்த ஸ்பீடில் அதாவது உட்காந்து பார்த்து நான் இருக்க போகிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல, அந்தாண்ட எதிர்க்காக ஒரு அழகான ஒரு ஃபிகர் போகுது, அதை கூட பார்க்க முடியல, இதை போய் அவனால் பார்க்க முடியும். சரி, அவை நெருங்கும் வரை அவற்றை கண்ணால் சார்ந்து சிரமம். நெருங்கிவிட்டால் அதன் பிறகு கண்டறியும் பிரயோஜனம் இல்லை. எது அப்படியோ அதனை காண நாம் இருக்க மாட்டோம். அது உண்மைதான். ஓகே, நம்ம இருக்கவா போகிறோம். ஆமாம், ஆனால் இப்போதைய உலகப்போர் சூழலில் நாம் இருக்கிறோம். ஆமாம், இப்போ 3ஆம் உலகப்போர் மத்தியில் தான் நம்ம செய்யணுக்கிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் தோண்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய எலி வலை தோண்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்தால் அந்த எலி வலைக்குள்ளே போய் போதும் எலி வலை அது உள்ளே போய் படுத்துப்பேன், நான் படுத்துப்பேன். ஆமாம், ஆகவே இதனை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பது பற்றி தான் இப்போது நாம் யோசிக்க வேண்டும். நாஸ்டானஸ் முன்பே ஒரு முறை கூறியிருக்கிறார், நான் சொன்னவற்றில் பெரும்பாலானவை நடக்கக்கூடியவை தான், எனினும் முழு முயற்சி செய்தால் அவற்றை நடக்காமல் தடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாமே சொன்னதெல்லாம் நடக்கும், பட் முயற்சி செய்தால் அதை தடுக்கவும் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். யார்? நாஸ்டானஸ். அப்படிப்பட்ட முயற்சிகள் மூலம் இவற்றை நடக்க விடாமல் செய்வது உலக மக்களாக நம் கையில் தான் உள்ளது. அதுவும் அயோக்கிய பசங்களாலலாம் தடுக்க முடியாது, திருட்டு பசங்களாலும் தடுக்க முடியாது. முடிச்சவைக்கு முள்ள மாதிரி அயோக்கியம் திருட்டு பையன் இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க இவங்களாலலாம் மயிரை கூட பிடுங்க முடியாது. இவங்கெல்லாம் அழியிறது தான். நல்லவர்கள் இருக்கிறார்கள், அந்த
அந்த மூலையில் இந்த மூலையில் அவர்கள் நினைத்தால் யாகம் கீகம் அது இது ஏதாவது பண்ணி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் ஏற்கனவே நசானது ஆயிரம் கணிப்புகளில் பலிக்காமல் போனவையும் 1 2 உண்டு. 1000 கணிப்புகள் அது 1 2 பலிக்காமல் போயிருக்குது. ஆமாம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க, அப்படி தான் எடுத்துக்கணும் போல இருக்குது. 1000 பலித்திருக்கிறது, 1 2 பலிக்கலை. அவரது நூல்களை ஆராய்ந்த அறிஞர்களே அதை ஒப்புக்கொண்டு மூலனர். நானே அவருடைய புத்தகம் 10 20 புத்தகம் வச்சுருக்கேன். நெட்டில் ஃபுல்லாக தினம் 1 மணி நேரம் நாஸ்ட்ராடமஸை பார்த்து தான் நோண்டுக்கிறேன் கூகுளில். சரி, நீங்களும் போய் நோண்டுங்க. இதுவரை அவரது படித்த பல கணிப்புகள் பற்றி கண்டோம். இனி படிக்காத ஒன்றினரை பற்றியும் பார்த்து விடுவோம். அதன் பின் இந்த சக்திகளை அவர் எப்படி பெற்றார், அது குறித்து அவரே என்ன சொல்கிறார் என்பதையும் அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக காண்போம். இது மிகப்பெரிய புக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட புக்கு இருக்குது. ஆமாம், 1047 செயல்களும் என்னமோ இருக்கிறது. நிறைய போட்டிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் பார்க்க முடிஞ்சு போய் பாருங்கள். அவங்களாம் பயங்கர பிஸி நியூஸ் பார்க்க மாட்டேன். நியூஸை எல்லாம் மனுஷன் இதுக்கு வாழாத செத்துடு. இந்த உலகம் அழிவது உறுதி. கவலைலாம் படாதீங்க. நான் இப்படிலாம் பேசுகிறதுக்காக நான் இப்படி தான் பேசுவேன். இயற்கையின் பிள்ளை வஞ்சிக்கப்பட்டவன். அதனால் கோபம். ஏதோ படித்தேன், சொன்னேன், நடக்காமல் போகுது, அது வேற. ஆனால் எனக்கு மனதில் பயங்கரமான ஒரு இயக்கம் இருக்குது, தாக்கம் இருக்குது. அது என்னன்னா, அயோக்கியர்கள் அழியணும், சாவணும், உலகம் சுக்குநூறாக உடையணும். இது என்னுடைய வேண்டுதல். நன்றி. இது வரம் கொடுக்கல, சாவுங்கடான்னு சொல்லிட்டு தான் வரம் கொடுக்குறேன்.